இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 30 டே 29. வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்தவங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி ஒரு 4 பேர் சொல்லியிருந்தாங்களே. நம்ம விக்ரம், திவாகர், சுபிக்ஷா, அருரா இவங்கெல்லாம் கார்டன் ஏரியாவில் தரையில் படுத்திருந்தாங்க. அப்போ கூட திவாகர் அடங்கவே இல்லை. என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் யாரும் கோவப்படாதீங்க அப்படின்னு அவங்க வெளியே இருக்க ஆடியன்ஸ் ஏற்றி விட்டு தான் உள்ளே வந்தே அவங்க அப்படி சொன்னாங்க. பாருவும் கமருதினும் லேட் நைட் 2 o'clock போல் பேசிக்கிறாங்க. நான் திவாகர்கிட்ட சொன்னது தான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி. கமருதன் ரொம்ப ட்ராப் ஆகிட்டாரு. நம்ம இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க கேமை ப்ளே பண்ணலாம், உனக்கு நிறைய ஈகோ இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி பாருக்கிட்ட சொல்கிறாரு. எந்த ஒரு பொண்ணுக்கிட்டுமே பிடிச்சிருந்தா தான் பேசுவேன், நான் எதுவுமே இன்னைக்கு பண்ணல, ஆனால் எல்லா ப்ராப்ளமும் என் தலையில் வந்து இருக்கு. கமருதீன் வந்து அங்கே பேசவே விருப்பம் காட்டல. பட் பாரு வந்து அகெயின் பேச ட்ரை பண்ணாங்க, சாரியும் கேட்டாங்க. வாட்டர்மெலன் வந்து உலகமே அழிஞ்சாலும் அவர் ஒரு ஸ்லைடு ரீல்ஸ் என்னதான் சொன்னாலும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் போல இருக்கு, அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு அவரே வேற சொல்றாரு. மார்னிங் வந்து திவ்யா, பாரு, சாண்ட்ராலாம் பேசிக்கிறாங்க. பாரு வந்து வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு அவங்க எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருந்தாங்க. அப்போ திவ்யா சொல்றாங்க, இங்கே லைஃப் ஸ்டார்ட் பண்ணவங்களும் இருக்கிறாங்கல்ல, பட் நீட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு திவ்யா கேட்டாங்க. இந்த மாதிரி நைட்டு பேசணும், நான் ஸ்பேஸும் வந்து லிமிட்டடா கொடுத்துருக்கணும், கமருதீனும் கான்ஷியஸா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் பண்ணதுக்கெல்லாம் ஓகே, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி பாரு. நைட் நடந்தது ஒண்ணு, பட் அவங்க மார்னிங் சொன்னது வேற விதமா இருந்துச்சு. அப்போ திவ்யா சொல்லியிருந்தாங்க, உங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ஃபீல் பண்ணுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ்ன்னு அந்த இடத்துல வந்து பாரு ஒத்துக்கிட்டாங்க. கமருதீன் வந்து எல்லாமே லவ்வா தான் பண்ணன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து இது லவ் ஃப்ரெண்ட்ஷிப்னு எதுவுமே கிடையாது, நம்ம வந்து நார்மலா தான் இருந்தோம், இதை வந்து எந்த ட்ராக்லயும் கொண்டு போக வேண்டான்ற மாதிரி பாரு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா திவ்யா வந்து 2 பேருமே இதை பத்தி பேசாதீங்க, 2 பேருமே சாரி கேட்டுட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் ஆனால் கொஞ்சம் பயாப்சியா இருக்க மாதிரி தான் தோணுது. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபுட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஃபுட்டெல்லாம் என்னென்ன இது வரைக்கும் தெரியாத ஃபுட்டெல்லாம் இந்த 4 வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. பாரு வந்து நான் டீ கூட சாப்பிடலன்னு சொன்னாங்க. உடனே திவ்யா வந்து எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்க வந்து என் ஃபேமிலி மேல இருக்க கன்சர்ன், எனக்கு சொன்னது இது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி பாருவோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துருச்சு. இல்ல பாரு, நீங்க நைட்டு தூங்காம தான் இருந்தீங்க, சாப்பிடாமலும் அதனால இருக்கீங்களோ, ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா. அதெல்லாம் ஓகே தான், என் ஃபேமிலிக்கு என்ன தெரியும், வெளியே போய் புரிய வச்சுப்பேன், நீங்க அதை பத்தி சொல்ல வேண்டான்ற மாதிரி திவ்யாட்ட சொன்னாங்க. இதை உடனே திவ்யாவும் சாண்ட்ராவும் வெளியே உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட அவங்க இதெல்லாம் கேட்டாங்க, கேட்டுட்டு அப்புறம் நான் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நான் அப்படியே சொல்லிட்டேன், நீங்க கேட்டதுனால தான் சொன்னேன், நீங்க அகெயின் அதை வந்து என் மேலே ஃபயர் பால் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி திவ்யா ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டாங்க. சாண்ட்ரா சொல்றாங்க, பாரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம என்ன பேசுறோம்னு அதுக்கப்புறம் உட்காந்து ரீகால் பண்ணி அளந்து பிக் பண்ணிட்டு வந்து கேள்வி கேட்பாங்க. வியனா சொல்றாங்க, எஃப்ஜே வந்து இந்த புது டீம் வைல்ட் கார்டு என்ட்ரியோட சேர்ந்து ஒரு கேங்கா மாறிடுவான், ஆனா ஹெட் அவனா இருக்க மாட்டான், அங்க வேற யாராவது இருப்பாங்க. திவ்யா வந்து ரெஸ்பெக்டாவும் சென்சிபிளாவும் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட வியானா சொல்லிட்டு இருக்காங்க. பாரு கிட்ட யாருமே இப்படி பேசினதுல அப்படி மார்னிங் பேசிட்டு இருந்தாங்க. இனிமே சூப்பர் டீலக்ஸ், பிக் பாஸ் டீம்னு 2 கிடையாது, எல்லாமே பிக் பாஸ் மட்டும் தான். சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு ஆப்ஷனே எடுத்துட்டாங்க. யாருக்கும் அந்த ப்ரீமியம் வேண்டாம், ப்ரீமியம் அவங்க என்னன்னே தெரியல, அந்த அளவு நீங்க கேமே ப்ளே பண்ணலன்ற மாதிரி அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. இப்பதான் 4 வாரம் கழிச்சு இப்பதான் சீசன் ஆரம்பிச்ச மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வெல்கம் டு சீசன் 9 பிக் பாஸ் சொல்றாரு. இனிமே யாரையும் குறை சொல்லக்கூடாது. வைல்ட் கார்டு என்ட்ரியில இருக்க 4 பேரும் தான் வீட்டு தலை போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அல்ல திவ்யா தான் வீட்டு தலைவி வந்தோன்னு ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்ட பேப்பரே, இந்த வீட்டுல பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, யாரும் சவுண்டா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா சொல்றதே அவங்க சவுண்டா தான் சொல்றாங்க. வியானா அப்பவே கேட்டாங்க, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே பேசுறீங்களே. திவாகரும் நடுவுல கொஸ்டின் பண்ணும்போது, நான் தான் கேப்டன், நீங்க இல்லைன்னா வெளியே போய்கிட்டே இருங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப ரூடா தான் ஆன்சர் பண்ணாங்க. யார்கிட்டயுமே வாய்ஸ் லோ பண்ணாத நம்ம பார்வை அவங்க கிட்ட வாய்ஸ் ரொம்ப லோ பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பவ்யமா பேசினாங்க. அப்ப கூட திவ்யா வந்து அவங்க ரூட் வாய்ஸ்ல இருந்து இறங்கவே இல்லை. பாரு வந்து என்னோட பர்சனல் விஷயத்த, என்னோட இந்த விஷயத்த பேசாதீங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்களே தான் அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவும்
மூலியமாகவும் எல்லா இடத்துலையுமே வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசக்கூடாது. ஆனால் கமருதீன் இந்த விஷயத்தில் ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருக்காரு, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி. இது ஆட்டோமேட்டிக்காகவே பாரு மேலே மட்டும்தான் ப்ளேம் ஆகுது. இது இப்படி ஒன்று நடக்காதது அவங்க சொன்னதுனாலயா, ஆல்ரெடி பாரு மேலே இருக்க அந்த தாட்ஸ்னால எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரியல. சாண்ட்ராவும் திவ்யாவும் இதே தான் பேசிக்கிறாங்க. நம்மக்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டுட்டு நம்மக்கிட்ட எதுக்கு வந்து அவளுக்கு அது வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பம்லாம், எதுக்கு அவள் நோண்டி நோண்டி கேட்கணும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த சீன் ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சு. ஆஸ் யூஷுவல் பாரு வந்து 11 votes, திவாகர் 13, வியானா 2, சபரி 2, விக்ரம் 2, கெமியும் 2, துஷரும் 1, FJ 1, ரம்யா 1, கமருதீன் 1, பிரவீன் 1. இந்த வாட்டி இந்த 1 voteலாம் வாங்கினவங்க கூட நாமினேஷன் ஃபேஸ் பண்ணும். ஸோ இவங்க எல்லாருமே இந்த வீக் நாமினேட்டட். ஈவினிங் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி. திவ்யா வந்ததுலேருந்தே சொல்லி, இந்த திவ்யான்னு இல்லை, இந்த 4 வைல்ட் கார்டு என்ட்ரியுமே வந்தோன்னு சொன்னது கத்துறீங்க ஷோவே பார்க்க முடியலன்னு. ஆனால் இவங்களுமே அதை கத்தி தான் சொல்கிறாங்க. திவ்யா மார்னிங்கே பேசுகிற விஷயம் எல்லாமே கத்தி தான் சொன்னாங்க. அதுதான் வியானா வந்து நம்மளெல்லாம் சவுண்டு போடுறேன்னு சொல்லிட்டு திவ்யாவே அதை தான் பண்ணாங்க. விக்ரமும் சொன்ன விஷயம் வந்து, நாங்கள் கத்தணும்னு எதுக்கு காலையில் இருந்து வேண்டிக்கிறோமா, கத்துற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கத்துனீங்களோ அதே இதுக்காக தான் நாங்களும் கத்துறோமோ. விக்ரமும் அதே பாயிண்ட் தான் சொல்லியிருந்தாரு. அமித் வந்து வந்தோடனே கூல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாராம். மார்னிங் அதே அவர் ரொம்ப கத்தி சொல்லியிருக்காரு, கூல் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சபரி கேட்டிருந்தாரு. திவ்யா வந்தோடனே பாஸி ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஒரு பொண்ணை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. அவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல 4 பேர் ஒரு பொண்ணு இது பண்ணா அது பண்ணா கமெண்ட் பண்ணுவாங்களா, அந்த 4 பேர் இவங்க தான். நீங்களாவே வந்து ஒரு பொண்ணு இப்படி ஒரு பையன் கூட பழகினா இவ்வளோதான் அப்படின்னு வெளியே என்ன வேணா ப்ரொஜெக்ட் ஆகணும், அதுக்கு மேலேயும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்றீங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படிதான் பழகணும்னு நீங்க ஓவர் ப்ரொஜெக்ட் பண்றன்ற மாதிரி அவங்க 4 பேருமே சொல்லியிருந்தாங்க. நான் ஆட்டிடியூட் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து கொசு தான் இங்க உட்காந்து அடிச்சிட்டு இருக்காரு. சாண்ட்ரா வந்து ஸ்வீட் தான், பட் ரொம்ப ராங் ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறாங்க. திவாகர் வந்து அவர் அந்த இடத்துல வெளியே போகணும் முன்னாடி சொன்ன திவ்யாக்காக இந்த இடத்துல கேட்டிருந்தார். அதை சொல்றதுக்கு வந்து திவ்யாக்கு எந்த உரிமையுமே கிடையாது. உடனே திவ்யா நான் பிக் பாஸ் சொல்லி தான் சொன்னேன்னு சொன்னாங்க. பிக் பாஸ் வந்து அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கல, நீங்க ஓட் போட்டு நான் இங்கே இல்லை, மக்கள் சொல்லி தான் நான் இருக்கேன், மக்களோட நாமினேஷன் தான் மேட்டர் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லியிருந்தாரு. திரும்பவும் இந்த 3 பேரும் அகைன் போய் பேசுறாங்க. நம்ம பிரஜன், சாண்ட்ரா, திவ்யாலாம் இங்க இருக்கவங்களுக்குலாம் கேமே புரியல. இவங்களுக்கு கீழே இருக்க மூளையெல்லாம் தூக்கி மேலே வைக்கணும். பாருக்கிட்ட இந்த பொண்ணு பாவோன்னு நம்ம வெளியே எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சொன்னா அது நம்மளே தப்பா பேசுது. அவங்க இந்த மீனிங் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு புரிஞ்சா போதும், அவங்க தெரிஞ்சு பேசிக்கட்டும். இந்த இடத்துல வந்து சாண்ட்ரா எதுக்கு அவங்க பேரண்ட்ஸை இருக்கிறாங்கன்னே தெரியல. இவங்க பிஹேவ் பண்றாங்க, ஓகே, அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேரும் அந்த விஷயத்தை எதுக்கு தனித்தனியா வந்து அகைன் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்றாங்க. ஒரு பொண்ணு அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டானா, அவ பர்சனல் சொல்லிட்டா, இவங்க 3 பேர் அதை ஏன் தனியா வந்து பேசுறாங்க? இவங்க 3 பேரும் ரொம்ப ஜென்யூன் தால சொல்லியிருக்காங்க. உள்ள வந்து ஒரு குரூப் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க, இன்னொரு குரூப் வந்து இவங்களுக்கு கேமே விளையாட தெரியலன்றாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்றோம் அவங்கவுங்க வேலையை 3 டீமும் சேர்ந்து உள்ள என்ன நடக்குதுன்னே கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஒருத்தவங்களை கேம் விளையாடல புரியலன்னு சொல்றதுக்கு நம்ம முதல்ல கேம் நல்லா விளையாண்டுருக்கணும். போயே 1 day தான் ஆகுது பிரஜனும் திவ்யாவும் சாண்ட்ராவும், அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு கேம் என்னன்னே தெரியலன்னா இவங்க தான் பிக் பாஸோட ஸ்கிரிப்டே எழுதின மாதிரியும் வெளியே இருந்து 4 எபிசோட் பார்த்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். போக தான் தெரியும் உள்ள போனா என்ன நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கூட மிங்கிள் ஆகும்போது என்ன வேர்ட்ஸ் வருது. என்ட்ரி ஆகும்போது கொடுத்த ஃபயர் ஒன்றும் டே 1ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆஸ் யூஷுவல் தான் இவங்களும் இந்த பின்னாடி போய் பேசுறவங்களா தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த வீக் ஃபுல்லா எப்படி போகுது, நம்ம திவ்யாவோட லீடர்ஷிப் எப்படி இருக்கு, அவங்க பொறுப்பை எப்படி கையாளுறாங்கன்னு பார்ப்போம். லெட்ஸ் see.